ஹாய் 2019 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஆர்கனைஸ் செய்யப்பட்ட தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல மரியாதை நிமித்தமா முதல் உரைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடுத்தாரு. காலை 10 மணிக்கு தமிழ்ல பேச தொடங்கிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் காலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு தமிழ்ல தன்னுடைய வாழ்த்தை சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டோடைய பொங்கல் பரிசையும் அவர் அறிவித்தாரு. இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்க போற பொங்கல் பரிசு என்ன, அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த பரிசு பெறுவதில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா அது எங்க புகார் செய்யணும், இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ गाइस, வெல்கம் டு யூடியூப் தமிழ். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபன் பண்ணலாங்க. பணக்காரனோ ஏழையோ, காசு இருக்கிறவனோ இல்லாதவனோ, ஓசில ஒரு 1000 ரூபாய் வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க. சிலர் என்னுடைய வரி பணம் தானே அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க. ஆமாப்பா, நம்ம வரி பணம் தான், நம்ம கேட்ட உடனே கேஷா கிடைச்சிருமா, இப்படி வாங்கினாதானங்க உண்டு. தமிழக அரசு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா 2 கோடியே 1 லட்சம் குடும்பத்தினர் பயனடைவாங்கன்னு கூறப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இந்த 1000 ரூபாயை பெறுவதற்கு நீங்க எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வச்சிருக்கணும். இதுதாங்க லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன். இது இல்ல அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாயோ பொங்கல் பரிசோ தர மாட்டாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்டா கலைஞர் கருணாநிதியோட இறப்பின் காரணமா திருவாரூர் தொகுதியில மீண்டும் தேர்தல் வருது. சோ எலெக்ஷன் ரூல்ஸ் படி திருவாரூர் தொகுதி மக்களால இப்போ அந்த காசை பெற முடியாது. பட் டோன்ட் வரி, யூ வில் கெட் இட் சூன். இந்த 1000 ரூபாய் பணத்தை தவிர பொருட்களுடன் கூடிய பொங்கல் பையும் வழங்கப்படுது. இந்த பொங்கல் தொகுப்புல 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, 2 அடி கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை அண்ட் 5 கிராம் ஏலக்காயும் இருக்கும். சரிப்பா, இது எப்ப எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜனவரி 5ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசை வழங்குவார். அவர் வழங்கியதும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எல்லா நியாய விலை கடைகள்லயும் இது கிடைக்கணும். ஒவ்வொரு நியாய விலை கடையிலையும் தினமும் 300 அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும். இதனால அரசுக்கு கூடுதலா 2000 கோடி ரூபாய் செலவாகும். எதுக்கு இவ்வளவு காசு செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இதுவரைக்கும் பச்சை நிற அட்டை கொண்ட ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும்தான் பொங்கல் தொகுப்பும் பரிசும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனா இந்த வருஷம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 1000 ரூபாயும் பொங்கல் பையும் வழங்கப்படும். சரி, இந்த பரிசு பொருட்கள் வாங்குறதுல ஏதாவது முறைகேடு நடந்தா என்ன பண்ணணும்? இந்த விஷயத்துல அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டரை பாஸ் பண்ணிருக்கு. இதுல சிறிதளவு முறைகேடு நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் பரிசு தொகையை 2 500 ரூபாய் நோட்டா கொடுக்கணும்னு சொன்ன தமிழக அரசு அதை கவர்ல கொடுக்காம கையில தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா மக்களும் ஏமாறாம தங்களுக்கான பணத்தை சரி பார்த்து வாங்கிக்கணும். இதுல ஏதாவது குழப்பம் நடந்தா அங்க இருக்கிற புகார் மையங்கள்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்படி பண்ணா மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. சோ உங்களுக்கு சேர வேண்டியதை கரெக்டா வாங்கி ஃபேமிலியோட பொங்கலை செம்மையா செலிப்ரேட் பண்ணுங்க. யூடியூப் தமிழ் டீம் விஷஸ் யூ ஆல் a very happy and prosperous பொங்கல். இந்த ஒரு விழாவிற்கு மட்டும் ஜாதி மதமே கிடையாது. ஏன்னா இது ஃபார்மர்ஸோட ஃபெஸ்டிவல். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற என்ன சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு வேணும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபன் பண்ணலாங்க.